இன்றைக்கி நம்ம சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இது காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சு நாங்களே டீ வச்சு குடிக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன், வளகாப்பு ஃபங்க்ஷனு. அதுக்காக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டோம். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் இவரும் நாங்கள் வெட்டுக்குவார், பாப்பாவுக்கும் நாங்கள் எல்லாம் வெட்டி விடுவோம். பாப்பாவுக்கு நான் ஆல்ரெடி வெட்டி விட்டுட்டேன். இப்போ இவருக்கு கைக்கும் காலுக்கும் நாங்கள் வெட்டி விட்டுட்டுருக்கிறேன். சண்டேனாலே நம்ம எப்போயும் ஒரு லேட்டு தாங்க எந்திரிக்கிறதும் சரி, எல்லா ஒர்க்கும் சரி பொறுமையாக பண்ணிக்கலாம். அதுலேயும் வளகாப்புக்கு வேறு போகிறோம், அதனால் ரொம்ப லேட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு எப்போவுமே நான் தான் முடி வெட்டி விடுவேன், நான் தான் சேவிங்கும் பண்ணி விடுவேன். அவர் வந்து அவராக சேவிங் பண்ணிக்க மாட்டார். முடியும் நான் வெளியெல்லாம் வெட்ட விட மாட்டேன், ஏன்னா அவர் விட்டால் ரொம்ப ஒட்டை நறுக்கிட்டு வந்துடுவார். அதனால் வீட்டில் நானே மிஷின் வச்சு நானே முடி வெட்டி விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி வெட்டலை. அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பசி தாங்க முடியல. எங்கள் அக்கா தோசையும் சட்னி செஞ்சு வச்சுருந்தா, அதனால் குளிச்சுட்டு வந்து அதை ஒரு 2 தோசை மட்டும் சாப்பிட்டேன். பாப்பா இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னு சொல்லி கழட்டுறேன்னு சொல்லிட்டே இருந்தால், இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருப்பா, இது அந்தளவுக்கும் குத்தாது. இன்றைக்கி என்னோட சாரி கிளாத்து தான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் சீலைக்கு மேட்சாக தான் போட்டிருக்காரு, பட் உங்களுக்கு அது சரியாக தெரியல. பாப்புக்குட்டி பாருங்கள், பாப்புக்குட்டியும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஆரஞ்சு கலரு. என்னது வந்துட்டு ரோஸுக்கு ப்ளூ கலர். பெருசாக தெரியாது, ஆனால் பார்க்குறப்போ எல்லாம் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு என்னோட கல்யாண கொலுசு பாருங்க, கல்யாணத்துக்கு எடுத்தது. அப்போ இந்த கொலுசோட விலை 7000 ரூபா. இப்போல்லாம் இது 50,000 ரூபா வரும். வெயிட் ரொம்ப. அப்போவே 76 கிராம என்னமோ சொல்லி எடுத்தது. இந்த கொலுசு மட்டும் நான் அக்கா கூடாதுங்கிறதுக்காக இதை நான் அப்பப்போ கழட்டி வச்சுருவேன். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனை மட்டும் போட்டுக்குவேன் நான். என் கொலுசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு கழுத்தில் போட்டுக்கிட்டு. இது அவளோட செயின்னு, ஆனால் இதை போட மாட்டான். என் கொலுசு இது உள்ளே போட்டு மாட்டிகிட்டு இருக்கிறான். ஒரு நான் தலை சீவிட்டேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு தலை சீவர தான் பெரிய டாஸ்க்கே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார நான் கொலுசு போட்டு விட சொன்னேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி நான் கொலுசு போடுவேன். மற்ற நாளில் போட்டால் இதை அந்துருன்னு எனக்கு ஒரு பயம். ஆல்ரெடி 2 இடத்துல செயின் விட்டுருச்சு. அதனால் இதை நான் கழட்டி வச்சுருவேன். 10 வருஷமாக இந்த கொலுசு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்களோட ரெடி. பூ மட்டும் வாங்கி தரல, அது மட்டும் வாங்கியே தர மாட்டார். பூல் வாங்கி தருவாடி. ஃபுல் அவுட்ஃபுட் எடுக்கவே முடியல. அது கேமரா வச்சு எடுக்கவே முடியல. அதனால் நானாகவே செல்ஃபி மோடில் எடுத்தப்போ ஆஃப் தான் எடுக்க முடிஞ்சது. அப்பா பொண்ணோட அவுட்ஃபுட் இது. என்ன நானே வேறு வழியில் எங்கள் வீட்டுக்காரர் எடுக்க சொன்னேன், அவர் இப்படி எடுத்திருக்காரு. ஸ்டாண்டு செட் பண்ணலை. செட் பண்ணால் பாப்பா எடுத்து இது பண்ணுறா. அதனால் ஸ்டாண்டு செட் பண்ண முடியல. ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்காரர் பூ வாங்கி கொடுக்க வந்துட்டார். 1 முழம் 70 ரூபான்னு சொன்னாங்க. அரை முழம் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 40 ரூபாய்க்கா வாங்கிக்கோமான்னு சொல்லி கொஞ்சம் எச்சா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு 2 ரோஸ் கொடுங்கன்னு சொல்லுவோம், அந்த குட்டி ரோஸ் கொடுத்தாங்க. அதை வச்சு விட்றதுக்குள்ளே என் பிள்ளை ஒரு வழி ஆக்கிட்டா. அவளுக்கு தலையை மட்டும் தொடவே கூடாது. ஜடை போடுறதுக்குள்ளே எவ்வளோ அழுகாச்சு தெரியுங்களா? ஐயோ, 2 அடி கூட அடிச்சிட்டேன் நான். அடி வாங்கிட்டு தான் ஜடை போட்டால் கிளம்பியும் வந்தா. அது எங்கள் வீட்டுக்கார வீடியோ எடுக்க சொன்னேன். அவள் பாருங்கள் கேமராவை எப்படி பிடிச்சிருக்கிறாருன்ட்டு. இன்னும் நமக்கு நல்லா வீடியோ எடுக்கிற அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு மேடைக்கு போயிட்டோம். எல்லாம் ஃபோட்டோ எடுக்க வாங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நலுங்கெல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி போயிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு மொய் வச்சு கொடுத்தோம். நான் வந்து பொண்ணுக்கு கொடுத்தேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலி இது யாரோட ஃபங்க்ஷன்னா, எங்கள் மாமன் பையன். அந்த பையன் மாப்பிள்ளை வந்து எங்கள் மாமன் பையன் ஒய்ஃப். அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வளகாப்பு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். பாப்பா ஃபோட்டோவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன்ட்டா. கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழியாக அவங்க ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். அம்மா வரல, அவங்க வேலைக்கு போயிட்டனால நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். அப்புறம் வந்தோடனே எங்கள் அக்கா வந்து பாப்பாங்கிட்ட, இவள் வந்து என் சித்தி பொண்ணு. இவளுக்கு 2 பேருமே என் சித்தி பொண்ணு தான். பயங்கர வாயாடிங்க 2 பேருமே. இதான் மண்டபம். நல்லா நிறையாவே கும்பலாக தான் இருந்தாங்க. வெயில் தாங்க தாங்க முடியல. இங்கே பாருங்கள், இவள் வந்து எங்கள் அத்தை பொண்ணு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட விளையாடுறா. மேக்ஸிமம் நீ ஃபுல்லுமே எங்கள் அக்கா தான் வச்சுருந்தா பாப்பாவை. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வச்சாங்க. என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. அந்த எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் உட்காந்துருக்காருல, அவர் தான் எங்கள் ஊர் தலைவர் கூட உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு இதுதான் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு. அதை என் பிள்ளை விட்றாளா. 2 வளையல், 2 பூவு, 1 சாக்லேட்டு. ஆனால் டிஃபன் பாக்ஸ் நல்லாயிருக்கு.
நல்லாயிருக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு பார்க்கலாம். அடுத்தது ஆல்பம் வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்பம் வீடியோ எல்லோரும் பாருங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.